நான் என்ன கேக்குறேன், பெரியார் ஒருவர் தான் பெரியாரா அப்படின்னா அதை அவரே ஏத்துக்கலையே. ராஜாஜி இறந்த போது எந்த ராஜாஜியை குள்ளுகப்பட்டர், குள்ளநரி அப்படின்னு எல்லாம் விமர்சனம் பண்ணாரோ அதே ராஜாஜிய அவருடைய வாயாலேயே பெரியார் என்று போற்றி புகழ்ந்து ஐயா ஈவேரா அவர்கள் இரங்கல் அறிக்கை வெளியிட்டாரு. தமிழ்நாடு அறிந்த முதல் பெரியார் யாரு தெரியுமா? தமிழ்த்தன்றல் ஐயா திருவிகா. தமிழ் பெரியார் என்றே அவர் அழைக்கப்பட்டார். அடுத்தது பாத்தீங்கன்னா மறைமலை அடிகள், தனித்தமிழ் அடிகளார் என்று சொல்லப்படுகின்ற ஐயா மறைமலை அடிகளாரும் பெரியார் என்று போற்றப்பட்டார். எனவே பெரியார் என்கின்ற பட்டம் ஈவேராவுக்கு மட்டுமே யாரும் பட்டா போட்டு கொடுக்கல, சரியா? அதனால அவர் மட்டும்தான் பெரியாரு அப்படின்னு இவங்க சொல்றது தவறு, அதை ஏத்துக்க முடியாது. ரெண்டாவது, இவரை பெரியார்னு சொல்லணுமா, அதற்கான ஏதாச்சும் தகுதி இவர்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தா நான் தேடி பார்த்த வரைக்கும் இல்ல. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? ஒரு தமிழனாக நான் பார்க்கும் போது சமீபத்துல கூட 2 பத்திரிகையாளர் சகோதரர்கள் அவங்க விவாதத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. பெரியார் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, இந்த 19ஆம் நூற்றாண்டுடைய மிக பெரும் ஆகச்சிறந்த தலைமை அவர் வந்த பிறகுதான் இன்னைக்கு இவ்வளவு நீங்களும் நான் உட்காந்து பேசுறதே அவரால் தான்ன்றது உள்பட அவங்களே சட்டை பேண்ட் போட்டது, படித்தவர்கள் சட்டை பேண்ட் போட்டது, பல்லு வளர்க்கறது, தலை சீவறது, இல்ல அது இல்லைன்னா நீங்க எல்லாமே அவரால. ஆமா, எது அது ஒண்ணு நான் கொச்சப்படுத்தலன்னு சொல்லல, எல்லாமும் அவரால் தான் அப்படின்றாங்க. நீங்க இல்ல அவர் என்னதான் செய்தார் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அண்ணே, அவரும் செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். அவர் மட்டும்தான் செஞ்சாருன்னு சொல்லாதீங்க, அது தப்பு. இப்ப நானும் மறுக்கலையே, அவரும் போராடி இருக்கிறாரு, அவரும் சில விஷயங்கள்ல நல்லது செஞ்சிருக்கிறாரு, அத நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி மற்ற தமிழ் தலைவர்களை எல்லாம் ஓரம் கட்டாதீங்க, அங்கதான் எங்களுக்கு கோபம் வருது. ஒரு தமிழனாக நான் என்னுடைய இனப்பற்றோடையும் மொழி பற்றோடையும் பார்க்கும் போது என்னுடைய இனத்தையும் மொழியையும் கேவலப்படுத்திய ஒருவனை என்னுடைய வாயாலேயே பெரியார் என்று எப்படி அழைப்பது? அதற்கு என்னுடைய தன்மானமும் சுயமரியாதையும் இடம் கொடுக்கல. நானும் ஒரு காலத்துல கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு ஐயா ஈவேராவோட பிறந்த நாளின் போதும் நினைவு நாளின் போதும் அவருடைய சமாதிக்கு போய் அங்க நின்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டவன் தான். ஆனா அதன் பிறகுதான் நான் தீவிரமா பெரியார வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் அதுக்குள்ள இருக்கிற தில்லாலங்கடி வேலை, தில்லுமுள்ளு வேலை, திருட்டுத்தனம் எல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. இவங்களோட நோக்கமே என்ன தெரியுமா? தமிழர்களை கடைசி வரைக்கும் அடிமையா வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, தமிழர்களுக்கு தங்களுடைய உண்மையான வரலாறு தெரிஞ்சிடவே கூடாது. ஆமா, இருக்கிற வரலாறை எல்லாம் மறைச்சிட்டு நாங்க மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு வரலாறே இல்ல,